தனியாக பிரிந்து சென்று விட்டார்கள். அங்க மதரசாவுக்கு வந்த சிலர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, உங்களுடைய பாட அறையில் இருந்து தனியாக விலகிச் செல்கின்றார்கள், இவர்கள் யார் என்று கேட்கும் போது, கதிஅத்தஸல அன்னி, இவர்கள் என்னில் இருந்து இஅ்திஸால் விலகிச் சென்று விட்டார்கள், எனது பாடத்திலே கேட்க கூடாத கேள்விகளை கேட்டார்கள், நான் அவர்களை சென்று விடுங்கள் என்று சொன்னேன், என்னில் இருந்து அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள், எனவே பிரிந்தார்கள் முஅ்தஸிலி என்று அவர்கள் தங்களுக்கு தௌஹீதுவாதிகள் என்று, அஹ்லுல் ஹக்கி வத் தௌஹீத், நாங்கள் தௌஹீது கூட்டம், நாங்கள் ஏகத்துவவாதிகள் என்று பெயரிட்டு அப்படி ஒரு கூட்டம் வந்தது. அதான் முஅ்தஸிலாக்களுடைய கூட்டம். அதற்கு பிறகு அவர்களுடைய கொள்கையினுடைய சில ஒரு உதாரணத்திற்காக காபிர்களுக்கு எழுத இறங்கப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் அவர் முஸ்லிம்களுக்கு சாட்டினான். வலா ததுஉ மின் தூனில்லாஹி இன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறைஷி காபிர்களுக்கு எவைகள் எல்லாம் ஆயத்தாக இறக்கினானோ, நீங்கள் அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாத சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் என்று இறக்கப்பட்ட எல்லா ஆயத்துக்களையும் எப்படி ஹவாரிஜாக்கள் அந்த ஆயத்துக்களை முஸ்லிம்கள் மீது சுமற்றி அவர்கள் அக்கூட்டத்தில் மிக கேடு கெட்டவர்களாக இருந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். அதே போன்று இந்த முஅ்தஸிலா கூட்டம் அதே போன்றுதான் குறைஷி குஃபார்களுடைய விஷயத்தில் இறங்கிய ஆயத்தை, நீங்கள் அங்கு அல்லாஹ்வை அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை வணங்காதீர்கள் என்று சிலை வணங்கிகளுக்கு இறங்கப்பட்ட ஆயத்துக்களை இந்த கூட்டம் என்ன செய்தது, நீங்கள் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள், யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லாதீர்கள், யா முஹீதீன் என்று அழைக்காதீர்கள், யா ஷாதிரி யா ஃபாசி என்று நீங்கள் அழைக்காதீர்கள், யா ஹாஜா என்று அல்லது ஒவ்வொரு பெரும் பெரும் ஷேகுமார்களுடைய பெரும் பெரும் ஒலிமார்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் இஸ்திகாசா இரட்சிப்பு தேடாதீர்கள், அல்லாஹ் குர்ஆனில் அழைக்க வேண்டாம் என்று இங்கு சொல்லி இருக்கிறான் என்று அந்த ஆயத்தை இங்கு இவ்வாறு திருப்பினார்கள். கடைசியில் ஹவாரிஜாக்கள், அவர்களுக்கு பின்னால் முஅ்தஸிலாக்கள், அதற்கு பிறகு காதியானிகள் என்ற ஒரு கூட்டம் வந்தது. எங்களுக்கு தெரிந்த ஒரு கூட்டம். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று ஒருவன் வந்தான். குர்ஆனிலே அஹ்மது என்ற பெயர் எனக்குத்தான் உரியது, நான் தான் கடைசி நபி என்று அப்படி ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டமும் நாங்களும் இஸ்லாத்தினுடைய தாவா பணியைத்தான் செய்கிறோம் என்று தங்களை முஸ்லிம்களாகவும் அடுத்தவர்களை முஷ்ரிக்கீன்களா காபிர்களாகவும் ஆக்கினார்கள். அதற்கு பிறகு அபுல் ஆலா மௌதூதி என்ற ஒருவர் வந்தார். ஜமாத்தே இஸ்லாமி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அவருடைய அகீதாவிலும் குழப்பம் இருக்கிறது. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பல ஆயிரம் கூட்டம் வரட்டும் போகட்டும், நமக்கு ஆட்சேபனை இல்லை. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவோடு நீங்கள் மார்க்க பணி செய்கின்றீர்களா, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், உங்களோடு ஒத்துழைக்கிறோம். ஆனால் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக சஹாபாக்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், இறைநேச செல்வர்களான ஒலிமார்களுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு, அந்த நேரான பாதைக்கு மாற்றமான வேறு பெயரிலே நீங்கள் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் தாவா பணி செய்கிறோம் என்று நீங்கள் உள் ஒன்றும் வெளி ஒன்றுமாக இருந்தால், அதை நாங்கள் ஆதரிக்காமல் இருப்பது ஒரு பக்கம், அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன சக்திகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ, எங்கள் உயிர் உள்ளவரை அதை எதிர்த்துக் கொண்டே இருப்போம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அப்போது அந்த ஹவாரிஜாக்களும் அதாவது காதியானிகளும் அவ்வாறுதான் செய்தார்கள். ஜமாத் இஸ்லாமியினுடைய பவுண்டர் ஆகிய அபுல் ஆலா மௌதூதி சில சீர்திருத்த கொள்கைகளை கொண்டு வந்தார். இதுதான் இஸ்லாம் என்று இஸ்லாத்தை புதிதாக அறிமுகம் செய்தார். இதற்கு முன்னால் உண்டாதெல்லாம் இஸ்லாம் அல்ல, இதுதான் இஸ்லாம். சரி, அவருடைய கொள்கை நல்லதா என்று பார்த்தால் எத்தனையோ கேடுகட்ட கொள்கை அபுல் ஆலா மௌதூதியினுடைய கொள்கையில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்கிறேன். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கிறார். எவ்வாறு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சமீப காலத்தில் தஜ்ஜால் தோன்றுவான். இவர் ஹிஜ்ரி 1015ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 1400 அதனுடைய ஆரம்பத்தில் அவர் சொன்னார், எழுதியிருக்கிறார். ஆதாரம் வேண்டுமா என்றால் அந்த ரசாயில் என்ற கிதாபிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சமீபத்தில் தஜ்ஜால் தோன்றுவான். ஆனால் இன்று அவர்கள் சொல்லி 1400 வருடமாக ஆகிவிட்டது, இதுவரை தஜ்ஜால் வரவில்லை. فعلم أن ظنه صلى الله عليه وسلم لم يكن صحيحا.
இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணிப்பை சொன்னார்களே, கருத்து கணிப்பு, எலெக்ஷனிலே தேர்தலிலே கருத்து கணிப்பு என்று சொல்கின்றார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வருவான் என்று ஒரு கருத்து கணிப்பு சொன்னார்களே, லம் யகுன் ஸஹீஹா, அது சரியானது அல்ல, அது தவறு என்று இந்த மௌதூதி சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. இவனையும் இவனுடைய கொள்கைகளையும் ஜமாத் இஸ்லாமியையும் அது சுன்னத்துல் ஜமாத் என்று கொள்கை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது மாத்திரமல்ல, மலக்குமார்களை பற்றி அவர் தனது கிதாபில எழுதும் போது, இந்துக்கள் தேவதைகள் என்றும் காலி கூலிகள் என்றும் எவைகளை மலக்குமார்கள் என்று அவர்கள், அதாவது தேவதைகள் பெண் மக்கள் என்று இந்தியா போன்ற நாடுகளிலேயும் ஏனைய நாடுகளிலேயும் மலக்குமார்களை இந்துக்கள் தேவதைகள் என்றும் காலிகள் என்றும் கூலிகள் என்றும் எவைகளை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றையே நாம் மலக்குமார்கள் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் ஒரு விளக்கம் சொல்றார், நஊது பில்லாஹி மின்ஹா. ஆகவே இவருடைய கொள்கையிலும் தவறு இருக்கிறது. நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நமது ஊரைச் சேர்ந்த ஜமாத் இஸ்லாமி கொள்கையைச் சேர்ந்த ஒரு நண்பர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். ஷாவுல் ஹமீது என்று நீங்கள் பெயர் வைக்கிறீர்கள், அது ஷிர்க் அல்லவா என்று சொன்னார். நானும் எனது நண்பர்களும் கேட்டோம், ஏன் என்று. ஷாஹ் என்றால் அரசன், ஹமீத் என்றால் அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, புகழப்பட்டவன். ஷாஹுல் ஹமீத் புகழப்பட்டவனின் அரசனா? அப்ப அல்லாஹ்வுக்கு அரசனா? எனவே அது ஷிர்க் இருக்கிறது என்று சொன்னார். இப்ப நான் சொன்னேன், நமது ஊரிலே எங்களுடைய அப்பா மர்ஹூம் சாவன்னார் ஷாஹுல் ஹமீத் ஆலிம் முஃப்தி அவர்கள் இருந்தார்கள். பெரும் பெரும் மகான்கள் ஷாஹுல் ஹமீத் நாயகம் இருக்கிறார்கள். எத்தனையோ பெரும் பெரும் நாதாக்கள் இருக்கிறார்கள், ஷாஹுல் ஹமீத் என்று வைத்திருக்கிறார்கள். நீ சொல்வதை போன்று அது சிஃபத் மௌசூப் அல்ல, மாறாக ஷாஹ் என்பது அரபி அல்லாத அஜமி பாசை. அது புகழப்பட்டவனின் அரசன் அல்ல, புகழப்பட்ட அரசன் என்று விளக்கத்தை சொன்னோம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, ஷாஹுல் ஹமீது என்பது ஷிர்க்குத்தான் என்று சொன்னார். சில நேரத்தில் ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது ஆதாரத்தை கேட்காவிட்டால் ஹிக்மத்தான பதிலை சொல்ல வேண்டும் என்று மார்க்கத்தில் நமக்கு படித்து தரப்பட்டிருக்கிறது. இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஷாஹுல் ஹமீத் அது இதுதான் அரசன், அல்லாஹ்வுடைய அரசன் அல்ல. அப்படி வைத்தா ஷிர்க். அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் அரசனானவன். ஹக்கமுல் ஹாக்கிமீன் மாலிகுல் முலூக், அவனுக்கு மேல ஒரு அரசன் இல்லை. ஷாஹுல் ஹமீத் என்பது அல்லாஹ்வுடைய அரசன் அல்ல, அல்லாஹ் அதாவது புகழப்பட்ட அரசன். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியை பார்த்தேன், இவன் என்ன இயக்கத்தை சேர்ந்தவன்? ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தவன். நான் கேட்டேன் அவனிடத்தில், நீ எந்த கொள்கையை சேர்ந்தவன்? நான் ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தவன். உனது தலைவன் பெயர் என்ன என்று கேட்டேன். அபுல் ஆலா மௌதூதி என்று சொன்னான். அபு என்றால் என்ன பொருள்? வாப்பா. ஆலா என்றால் மிகப்பெரிய அல்லாஹ், அல்லாஹ்வோட வாப்பாவா உன்னுடைய தலைவன் என்று கேட்டேன். அட ஷிர்க்கை உனது தலையில நீ வைத்துக் கொண்டு, நீ ஏதோ BA அரபிகளை படித்துக் கொண்டு முன்னோர்களுடைய அறிவு தவறு, நான் சொல்வதுதான் சரி என்று நீ தவறாக விளக்கம் செய்ய வருகின்றாய். உனது தலையில பீ இருக்கிறது, நீ ஏனைய மீன்களை பார்த்து கேலி செய்கிறாய். அரபியில ஒரு பழமொழி இருக்க, வகீகாபு பஹரின் குல்ல ஹூத்தின் யுஐயிரு வஃபீ ரஅஸிஹி ஹிர்வுன் வலா யதஃபக்கரு. கடலிலே வாழக்கூடிய மீன்கள் அந்த ராலை பார்த்து, மீன் எவ்வளவு அழகான மீன் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் தனது உடல் முழுவதும் கண்ணாடியை போன்று தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த ரால் அந்த மீனை பார்த்து கேலி செய்ததாம், நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் உங்களுடைய வயிற்றில் அசுத்தத்தை நஜீசைத்தானே சுமந்து கொண்டு செல்கின்றீர்கள் என்று அந்த ராலானது மீன்களை பார்த்து கேலி செய்தது. ஆனால் வஃபீ ரஅஸிஹி ஹிர்வுன் வலா யதஃபக்கரு, அதாவது வயிற்றில் சுமக்கிறது இந்த ரால், அதனுடைய நஜீசை தலையில் சுமக்கிறது. தலையிலே பீயை சுமந்து கொண்டு வயிற்றிலே பீயை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மீன்களை கேலி செய்தது என்று அரபியிலே ஷாயிர் பைத்திலே நஹ்விலே சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று அபுல் ஆலா மௌதூதி என்றால் உன்னுடைய தலைவன் அல்லாஹ்வுடைய வாப்பாவா என்று கேட்டேன், வாய் பொத்தி விட்டான். ஆனா அந்த அபுக்கு அது பொருள் அல்ல. முனாசிமுல் ஆலா, அல்லாஹ்வை பட்டி பிடிக்கக்கூடிய அபு லஹப் என்றால் நெருப்பின் தந்தையா? அபூ லஹபினுடைய முகம் நெருப்பை போன்று இறங்குமாம், ஆனால் நெருப்பின் வாப்பா. அங்க அபுக்கு முலாசிம் என்று பொருள், முலாசிம் இல்ல ஆலா. ஆனா இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அறகுறை BA படித்தவன், அவனுக்கு அவ்வாறு தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே
அபுல் ஆலா மௌதூதியும் ஒரு வழிகட்டு இயக்கத்தை சார்ந்தவன். அவனுடைய இயக்கமாகிய ஜமாத்தை